ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கதைக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதி ஹனிமூனுக்காக ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு ரிசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசார்ட்டுக்கு போகிறதுக்காக அவங்க ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கும் போது பஸ் வருது. பட் பஸ்ஸில் பெருசாக கூட்டம் இல்லை. கண்டக்டரும் மற்ற சக பயணிகளும் அவங்கக்கிட்ட நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. கண்டக்டர் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்று அந்த ரிசார்ட்டானே இறக்கி விட்டுறோம். அந்த ரிசார்ட்டான இறங்கிறதுக்கு ஸ்டாப்பிங் அந்த இடத்துல இல்லைனாலையும் அந்த ரிசார்ட்டானே அவர் இறக்கி விட்டுறாரு. அந்த புதுமணி தம்பதிக்கு பாய் சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸும் கிளம்புது. இவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பஸ் போன கொஞ்ச நேரத்துலேயே மலை உச்சிலேருந்து ஒரு பாறை உருண்டு வருது. அந்த பாறை உருண்டு கரெக்டாக அந்த பஸ் மேலேயே விழுந்துருது. அந்த பஸ் மேலே விழுந்ததுனால அந்த பஸ் சுங்கலாக நொறுங்கி போச்சு. அந்த நொறுங்கி போன சத்தத்தை கேட்டு பார்க்குறாங்க அந்த புதுமண தம்பதிகள். இந்த நொறுங்கி இருக்கிற இதை பார்த்ததுமே புதுமண தம்பதிகள் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலே இவ்வளோ நேரம் நமக்கு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனைவி சொல்கிறாங்க, நம்ம இந்த பஸ்ஸை விட்டு இறங்காத இருந்திருந்தால் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கணவர் ரொம்ப கோபமாக சொல்கிறாரு, நாம் பஸ்ஸை விட்டு இறங்காது இருந்தால் நமக்கும் அதே நிலைமை தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனைவி, நான் அந்த மாதிரி இதில் சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம பஸ்ஸை விட்டு இறங்காது இருந்தால் அந்த இடத்த இந்நேரம் பஸ் கடந்திருக்கோம், ஆபத்துலேருந்து எல்லாம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த மனைவி சொல்லி அழுறாங்க. ஓகே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்கள் எப்பொழுதுமே மாறுபட்ட கோணத்தில் தாங்க சிந்திப்பாங்க. ஆனால் நாம் எப்படி சிந்திப்போம்? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் புவி. பை பாய், see you.